அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரோன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் டே இன் மை லைஃப்பில் ஹெல்த்தி வருஷன் தான் பார்க்க போகிறோம். காலை நேரம் ராஜ உணவில் ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்துக்கிறது ஜூஸ் தான். என்னுடைய வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். கொஞ்ச நாளாகவே டீ காஃபிலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஜூஸ் தான் எடுத்துகிட்ருக்குறோம் இல்லையா. அப்படி நாங்கள் எடுத்துக்கிற ஜூஸ் வந்து பாலக்கீரை ஜூஸ் எடுத்துக்கிட்டோம். பாலக்கீரையில் பொட்டாசியம், விட்டமின் ஏ, கே, இ இதெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் ஆப்பிளில் விட்டமின் ஏ, சி, கே, பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸு, பொட்டாசியம் இதெல்லாம் இருக்குது. நெல்லிக்காயில் பார்த்தோன்னா விட்டமின் சி, விட்டமின் ஏ இதெல்லாம் இருக்குது இல்லையா. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கீரையோட ஆப்பிள் எடுத்துக்கிட்டதுனால இன்னுமே டேஸ்ட்டு கூட்டி கொடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜூஸில் 1 ஸ்பூன் அளவு எலுமிச்சம்பழச்சாறு, 1 ஸ்பூன் தேன் டார்க்காக இருக்குது, ரொம்ப பழைய தேன், அதனால் டார்க்காக இருக்குது கலரு. தேனும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு கப்பு எடுத்துக்கிட்டோம் எம்டி ஸ்டொமக்கில். முந்தின நாள் ராத்திரி சிவப்புக்கலையை தண்ணியில் ஊற போட்டிருந்தேன். கொஞ்சம் கூடவே ஊற போட்டுட்டேன். மத்தியானம் குழம்புக்கும் தேவைப்படுது அப்படின்ட்டு. இந்த கடலையும் கூட நம்மளுக்கு ஏகப்பட்ட சத்து இருக்குதுங்க. விட்டமின்ஸ், மினரல்ஸு, பாஸ்பரஸ், ஜிங்க்குன்னு சொல்லி ஏகப்பட்ட சத்து இருக்குது. இதை வந்து அளவாக தண்ணி விட்டு உப்பு போட்டு 2 விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். கடலை வெந்துட்டுருக்கும் போதே நான் என்ன பண்ணேன்னா வெள்ளரிக்காய், கேரட்டு, மல்லித்தலையெல்லாம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதோட மாதுளம்பழமும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் வேக வச்ச கடலை கொஞ்சம், அதோட சின்ன கப்பில் 1 கப்பு கேரட்டு, வெள்ளரிக்காய், மாதுளம்பழம், அதோட மல்லித்தலை, வறுத்த வேர்க்கடலை, எலுமிச்சம்பழச்சாறு கொஞ்சமாக விட்டுக்கலாம். விட்டுட்டு பெப்பர் சால்ட் ஒரு பாட்டிலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு கூட்டி கொடுக்கும் இல்லையா. காரத்துக்கு இதில் நம்ம வேறு எதுவும் போடலை, மிளகுத்தூள் தான். அதோட ரோஸ்டட் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு பவுல் எடுத்துக்கிட்டோம். செம்மையாக இருந்தது. காலையில் இப்படி ஒரு பவுல் எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ராஜ உணவாக இது ஒரு பவுல் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இது ஒரு பவுல் சாப்பிட்டு 1/2 ஹவருக்கு அப்புறம் 1 கப் வாட்டர் எடுத்துக்கிட்டோம். RO புதுசாக வாங்கியிருக்கிறோம். 2-3 டேஸ் தான் ஆகுது ஃபிட் பண்ணிட்டு போய். ப்ரோ லைஃப்ங்கிற பிராண்டில் RO வாங்கியிருக்கிறோம். காப்பர் வாட்டர். இந்த டேப்புக்கு ஒரு கேப் உண்டு பாருங்கள், அழகாக இருக்கு இல்லையா. அடுத்து லஞ்சுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டு இஞ்சி, பூண்டு, வெங்காயம்லாம் அரைச்சதையும் போட்டு சிவப்பு கடலை வேக வச்சு எடுத்திருந்தோம் இல்லையா, அதை பேஸாக வச்சு கத்திரிக்காய், தக்காளிலாம் போட்டு ஒரு கறி குழம்பு மாதிரி, அதாவது கறி இல்லாமல் கறி குழம்பு டேஸ்ட்டில் இந்த கடலையானம் செய்ய போகிறேன். அதாங்க கீரனூர் கிங் மசாலா கறிப்பொடி, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு குக்கர் லீடு போட்டு விசில் போட்டுருவேன். அவ்வளோதான். பக்கத்து பர்னரில் கடலப்பருப்பும் உப்பு காணமும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். கோஃப்தா ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக அதையும் ரெடி பண்ணிட போகிறேன். அதோட இப்போ குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. லிட் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். மட்டன் போடாமையே மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் நம்ம வந்து இந்த மாதிரி சிவப்பு கடலையெண்ணெய் போட்டு கத்திரிக்காய், தக்காளிலாம் போட்டு மட்டன் குழம்பு டேஸ்ட்டு கொண்டு வர முடியும், கறிப்பொடி இருந்தால் மட்டும். அடுத்து மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா, மஞ்சத்தூள், கருவேப்பிலையெல்லாம் போட்டு மோர் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இந்த மோர் குழம்புல ஒரு துளி கட்டி பெருங்காயம் போட்டு நுரை வர்றதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லிட்டை போட்டு எடுத்து வச்சிட போகிறேன். மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அப்பளம் இல்லாமல் சாப்பாடாக அப்பளத்தையும் பொரித்து எடுத்துக்க போகிறேன். அப்பளம் பொரிச்சா அதே ஆயிலில் கோஃப்தாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோஃப்தாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். கோஃப்தானா மட்டன் கீமா, சிக்கன் கீமாவில் வந்து கோஃப்தா செய்வாங்க எல்லோரும். நானும் செய்வேன், எப்போயாவது ஒருக்கா செய்வேன். அடிக்கடி நான் செய்கிறது வந்து இந்த மட்டன் உப்பு காணத்தில் தான் வந்து கோஃப்தா செய்கிறது உண்டு. எனக்கு ஒரு கைவந்த கலைன்னு சொல்லலாம். அடிக்கடி நான் செய்கிறது இந்த உப்பு காணத்தில். அடுத்து லஞ்சுக்கு ரொட்டியும் செஞ்சுருந்தேன். கோதுமையும் பார்லியும் போட்டு அரைச்சி எடுத்தோம் இல்லையா, அந்த மாவு தான் இது. அதை ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன். தண்ணிக்கு பதிலாக நான் கீரையை அரைச்சி சேர்த்துக்க போகிறேன் மாவு பிசையறக்கு. க்ரீன் சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம்.
நான் ஊர்லேருந்து கொண்டு வந்த பசு நெய் அதையும் ஒரு ஸ்பூன் தடவி விட்டு இந்த க்ரீன் சப்பாத்தியை சுட்டு எடுத்துக்க போகிறேன். மதிய உணவு அசெம்பிள் பண்ணிடலாம். கோஃப்தா, கடலக்குழம்பு, மோர் குழம்போட கிண்ணம் அதில் உட்கார மாட்டேன்ருச்சு, அதனால் இடம் மாற்றி வச்சுட்டு அப்பளம், சாப்பாடு, க்ரீன் சப்பாத்தி இதாங்க எங்களுடைய மதிய உணவு. அடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எள்ளு வறுத்துட்ருக்குறேன். எல்லோரும் மாதிரியும் நாங்களும் நொறுக்கு தீனி சாப்பிட்டவங்க தான். இப்போ கொஞ்சம் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டுருக்குறேன். ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகி லட்டு செய்கிறதுக்கு ராகி மாவை புட்டாக வச்சு எடுத்துருக்குறேன். வறுத்த எள்ளு, வறுத்த வேர்க்கடலையும் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். ராகி புட்டை வேச்சு எடுத்ததை உடச்சி விட்டு அதோட வெல்லம், மண்டை வெல்லம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையும் நல்லா உடச்சி விட்டுட்டு அரைச்சி எடுத்துருக்கிற வேர்க்கடலையும் எள்ளையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்க போகிறேன். இதில் வந்து ஆயில் விடலை. அந்த வேர்க்கடலையில் இருக்கிற பசையே போதும், நம்மளுக்கு லட்டு பிடிக்க நல்லா ஈஸியாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்கணும். உடச்சி விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குட்டி குட்டி பால் ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ராகி லட்டு ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. நீங்களும் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஈவினிங் டைமில் ஹெர்பல் டீ எடுத்துக்கிட்டோம். 2 டம்ளர் தண்ணியில் புதினா தழை போட்டு அதோட சுக்கு போட்ட அச்சு வெல்லம் 2ம் போட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டேன். கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் 1/2 ஸ்பூன் அளவு விட்டுட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்து டின்னருக்கு கோதுமை தோசை சுட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை மாவு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இரும்பு தோசைக்கல்லில் தான் இந்த கோதுமை தோசையை நான் சுட்டு எடுக்க போகிறேன். எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி தோசைக்கல்லை சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலுமிச்சம்பழத்தில் கல்லுப்பு போட்டு தோசைக்கல் சூடாக இருக்கும்போது நல்லா ஓரங்கள்லாம் நல்லா அமுத்தி தேய்க்கணும். ஏன்னா ஓரங்களில் தான் பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக இருக்கும் இல்லையா, அழுக்கெல்லாம் வந்துருச்சு. அடுத்து இன்னொரு ஆஃப் எலுமிச்சம்பழத்தில் சும்மா தேய்ச்சி விட்டு தண்ணியில் கழுவி எடுக்கணும். சோப்பெல்லாம் போடக்கூடாது. சோப் போடாமல் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன வெங்காயத்தை லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்ற ஆரம்பித்தோம்னா ஈஸியாக வரும், கல்லும் சுத்தமாகிக்கும். நைட் டின்னருக்கு கோதுமை தோசை, மதியம் வச்ச கடலக்குழம்பு தாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.